திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் நிலச்சரிவில் சிக்கி வீட்டுடன் மண்ணில் புதைந்த 4 குழந்தைகள் உட்பட 6 பேரின் உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் 3 நாள் தீவிர தேடுதலுக்கு பிறகு மேலும் ஒரு சிறுமியின் உடலும் மீட்கப்பட்டது. உடற்கூராய்வுக்கு பிறகு 7 பேரின் உடல்களும் நல்லடக்கம் செய்யப்படும் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தன்னை அன்போடு வளர்த்த கௌதமை தேடும் இந்த 4 கால் நண்பனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது? இயற்கை தனது கோர முகத்தை காட்டியதில் குடும்பத்துடன் மண்ணில் புதைந்து மீளா இடத்திற்கு கௌதம் சென்று விட்டான் என்று. இது மட்டுமன்றி காண்போரின் இதயங்களெல்லாம் ரணமாக்கும் வகையில் பெஞ்சுகளின் உடல்களை மீட்ட காட்சிகள் திருவண்ணாமலை வ.உ.சி. நகரையே உறைய வைத்துள்ளன. பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் திருவண்ணாமலையில் கனமழை கொட்டிய நிலையில் வ.உ.சி. நகரை ஒட்டியுள்ள மலைப்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அடிவாரத்தில் இருந்து சுமார் 100 அடி உயரமுள்ள மலை முகட்டில் இருந்த வீடுகள் பல சேதமடைந்தன. செந்நிற சேற்றுடன் அடித்து வரப்பட்ட பாறைகள் உருண்டு வீடுகள் மீது விழுந்தன. இதில் ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்து போனது. தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் வீட்டிற்குள் சிக்கி தவித்த 7 பேரையும் மீட்கும் பணியை முடுக்கிவிட்டனர். 30 பேர் கொண்ட குழு, திறன் வாய்ந்த மோப்ப நாய்கள், ஹைட்ராலிக் ஏர்லிப்டிங் பேக், ஹிட்டாச்சி வாகனங்கள், ஜேசிபி வாகனங்கள் என அனைத்து வசதிகளும் இருந்த போதிலும் தொடர் மழையும் மின்சாரம் துண்டிப்பும் மீட்பு பணிக்கு பெரும் சவாலாக மாறின. ஆனாலும் திங்கட்கிழமை அதிகாலை தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு படையினர் உள்ளிட்டோர் இணைந்து மண்ணில் புதைந்தவர்களை உயிருடன் மீட்போம் என்ற நம்பிக்கையுடன் தீவிரமாக களமிறங்கினர். ஆனால் அந்த நம்பிக்கையை அசைத்து பார்க்கும் வகையில் மாலையில் சடலமாக ராஜ்குமாரின் 9 வயது மகன் கௌதம் மீட்கப்பட்டார். சுமார் 24 மணி நேரத்திற்கு பிறகு ஜேசிபி எந்திரத்தின் மூலம் சிறுவனின் சிதைந்த உடல் மேலே கொண்டு வரப்பட்டதை பார்த்த அப்பகுதி மக்கள் மட்டுமன்று மீட்பு படையினரும் கண்ணீர் சிந்தினர். பின்னர் 32 வயதான ராஜ்குமார், அவரின் மனைவி 26 வயது மீனா, 7 வயது மகள் இனியா, பக்கத்து வீட்டு குழந்தைகளான மகா, வினோதினி ஆகிய 5 பேரின் உடல்களும் அடுத்தடுத்து மீட்கப்பட்டன. உடல்கள் அனைத்தும் 24 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டதால் சிதைந்து போய் பாகமாகவே கிடைத்தது. உறவினர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இது ஆறா துயரை ஏற்படுத்தியது. இதில் ரம்யா என்ற சிறுமி பற்றி மட்டும் தகவல் தெரியாத நிலையில் 3வது நாளாக தேடும் பணி தொடர்ந்தது. ஆனால் மீட்பு பணியை விரைவாக மேற்கொள்ள கோரி உறவினர்களும் அப்பகுதி மக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே வீட்டின் முன்பகுதியில் இருந்த மண் குவியலுக்கு மத்தியில் ரம்யாவின் கை கண்டறியப்பட்டது. பின்னர் அவரது உடலும் மீட்கப்பட்டது. 3 நாட்களாக நடைபெற்ற மீட்பு பணியில் 7வது உடல் கிடைத்ததும் சோகத்துடன் நிறைவுற்றது. 7 பேரின் உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். அனைவரின் உடல்களும் இன்று நல்லடக்கம் செய்யப்படும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.